கேள்வி இதுதான். கேள்வி இருக்க பார்த்து கேள்வி இல்லாத கேள்வியை பார்த்து கொள்ளுங்க. ஓகே. ஒரு பிறந்த நாள் கேக், ஒரு பர்த்டே கேக் என்ற மேற்பளவு செங்கோண இரு சமூக முக்கோணி வடிவமா இருக்கா? ரைட். அதன் இரு சமபக்கங்கள் நீளங்கள், நீளம் ஒவ்வொன்றும் 2x சென்டிமீட்டர் ஆகும். முடிவில் காட்டப்பட்டவாறு ஹாப்பி பர்த்டே எனும் சொற்கள் x2 x4 நீள அகலமுள்ள இதுல எழுதி எஞ்சிய பகுதிகள் ரோசா நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அதே வகையிலே அதன் பரப்பளவு இவ்வளவு சொல்லி. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் இந்த போத் சைட் 2x 2x இருக்கு. ரைட். இந்த எக்ஸ் இது இந்த இது லென்த் 2x 2x இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா உள்ளுக்கு அதாவது மகிழ்ச்சிகரமான நாள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அப்படி மாதிரி ஹாப்பி பர்த்டே என்ற மாதிரி ஒரு சொல் எழுதி இருக்கு இந்த சதுரத்துக்கு. சதுரமா செவ்வகம். அது இந்த நீளம் x+2, அகலம் x-4. ரைட். உள்ளுக்கு அது எழுதியிருக்கு. அது எழுதி எழுத்துல அவங்களை பிரிக்க கேள்வி ஹாப்பி பர்த்டே இன்னும் ஹர்மோலி இருக்குன்னு ஏதோ எழுதியிருக்கு. அப்ப எங்களுக்கு அது தெரியும். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுல எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறது இல்லாம இது ஒயிட் கலர் ஐசிங்ல இருக்கு. ரைட். இப்ப இதாவது வெள்ளை கலர்ல ஐசிங் பண்ணினதுதான் இந்த உள்ள இருக்கிறது, செவ்வக கலர்ல இருக்கிறது. அங்கால மிச்சம் எல்லா இடமும் என்ன இருக்கு, சிவப்பு கலர்ல, அதாவது ரெட் ரோஸ் கலர்ல. ரெட் ரோஸ் போட்டிருக்காங்க. ரெட் ரோஸ் கலர். ஓகே. எஞ்சிய பகுதி எங்களுக்கு சொல்லி இருக்கு 132 132 சென்டிமீட்டர் வர்க்கம், 132 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த முக்கோணின் பரப்பளவு காணணும். அதாவது பாத்தீங்கன்னா முக்கோணின் பரப்பளவு காணணும். இந்த பரப்பு ஏரியா காணணும்டா. அதுக்கு நாங்க என்னென்ன போடணும்? அரைதர அடிதர செங்குத்தீரம். அப்ப அரைதர அடிதர செங்குத்தீரம் இதுல அடி என்ன, செங்குத்தீரம் என்ன? அடி 2x, செங்குத்துயரம் 2x. யா. அதாவது பாத்தீங்கன்னா அடியும் 2x, பேஸும் 2x தான் இருக்கு, செங்குத்தீரம் 2x தான் இருக்கு. ஏனென்றா எங்களுக்கு பாருங்க, இப்ப நீங்க கேட்கலாம் சார் என்னது இதுக்கு நாங்க செங்குத்து கூறணும்டா, இப்படி ஒரு செவ்வகம் தானே இருக்கு, செங்குத்து கூறணும்னா நாங்க இங்க இருந்து இங்கே எல்லாம் நிலைக்கு தக்கு செங்குத்து கூறணும். இப்ப நீங்க என்ன செங்குத்து எங்களுக்கு தரையிலேயே, அப்ப எப்படி நீங்க இது பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். இப்ப பேசிக் ஐடியாக்கள் தெரிஞ்சவங்களும் ஓகே, தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி திங்கிங் வருந்தானே, யோசனை வருந்தானே. அப்ப நீங்க அப்படி கேட்கலாம். அப்ப அப்படி கேட்கல பாருங்க, இங்க இந்த செவ்வகத்துல ஒரு பியூட்டி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த செவ்வகத்துல சாரி,
இந்த முக்கோணத்துல வந்து ஒரு பியூட்டி இருக்கு. இந்த முக்கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா இது செங்கோணமா இருக்கத்தக்கனையா இது இந்த பக்கம் தந்துருக்கு. ரைட். அப்ப இது செங்கோணமா இருக்கக்கூடிய மாதிரியா செங்குத்தீரம்ன்றது செங்கோணமா இருக்கிற ஒரு முக்கோணத்துக்கு ஏதாவது அந்த பக்கத்துல ஒரு செங்குத்தீரம் இருந்தானே. இப்ப இப்படி இதே முக்கோணத்தை அப்படி திருப்பிக்கு அப்படியே சுத்தி 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 திருப்பி கொண்டு வந்து இப்படி வந்துடும். அது முக்கோணம் சுத்தி கொண்டு வந்து இப்படி வர்ற மாதிரி இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, இப்ப வந்து பாருங்க, இது செங்கோணம், இது செங்கோணம், இது வந்து செங்குத்தீரம். ஏன் எனக்கு வந்து நான் திருப்பி இருந்தது வந்து இப்ப எனக்கு ஒரு செங்கோணம் இருந்துச்சுன்னா டிரெக்டாவே செங்குத்தீரம் உங்களுக்கு வந்துடும். செங்கோணம் கோயில வந்து செங்குத்தீரம் எக்ஸ்ட்ராவா கீறத வேண்டும். ஏன் எங்களுக்கு வந்து செங்குத்து வந்து உடனே வந்துடும். அந்த செங்கோணம் இருக்கிறதால செங்குத்து ஒரு இடத்துல செங்குத்து. அப்ப இங்க இந்த பக்கத்தால திருப்பி இருந்தோம் என்றாலும் அது இது இந்த இந்த உயரம் வந்து செங்குத்து உயரமா வரும். ரைட். அத மாதிரி நாங்க என்ன திருப்பி இருந்தோம்டா இப்படி வரும். ரைட். ஏன் இந்த பக்கத்தை நான் செங்குத்து உயரமா எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் திருப்பி செங்குத்து உயரம். அப்ப இந்த எச்ச கீழே வச்சுக்கொண்டு இது எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து இந்த இடத்துல செங்குத்து உயரமா இருக்கு. ஏன் இது செங்கோணம் முக்கோணம், நான் இது செங்குத்து உயரம் இதை எடுத்துக்கொள்றேன். அப்ப ஆகவே இப்ப இது இந்த மாதிரி இந்த ஆங்கிள் இது இருக்கும்போது இது செங்குத்து அதாவது ரெக்டாங்கிள் இதுல இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இது 90. சோ இது இது 90 பாகைண்டா, இது 90 பாகைண்டா எங்களுக்கு இது அடியா எடுத்துக்கொண்டு இதை செங்குத்து உயரமா எடுக்கலாம், அல்லது இதை அடியா எடுத்துக்கொண்டு இதை செங்குத்து உயரமா எடுக்கலாம். ஏன் எப்படி எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா தான் இருக்க போகுது. சோ அதனால நாங்க டிரெக்டாவே அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அப்ப டிரெக்டாவே அப்படியே எடுத்துக்கொள்ளலாம்டா எங்களுக்கு தெரியும் half into அரை தர அடி. நான் இப்ப இதை அடி என்ன எடுக்கிறேன், அடி வந்து 2x தர செங்குத்தீரம். முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு தெரியும் தானே, அரை தர அடி தர செங்குத்தீரம். அப்ப அரை தர அடி தர செங்குத்தீரம் அல்லது அரை தர அடி தர செங்குத்தீரம். அப்ப அரை தர அடி தர செங்குத்தீரம் நான் தெரியும். அரை தர அடி தர செங்குத்தீரம் 2x. இவெல்லாம் வந்து பெரிய பெரிய முக்கோண கேக்குன்ற பரப்பளவு. அதுல வந்து உள்ளுக்கு வந்து நாங்க ஒயிட் கலர் ஐசிங்ல வந்து ஒயிட் கலர்ல வெள்ளை கலர்ல வந்து ஐசிங் பண்ணின இடத்துக்கு வந்து அந்த ஏரியாவை கழிச்சாதான் எங்களுக்கு மிஞ்சி என்ஜின் ஏரியா பரப்பு தான் அவங்க தந்திருக்காங்க. என்ஜின் ஏரியா தான் தந்திருக்காங்க. சோ என்ஜின் ஏரியா தந்திருக்காங்கடா, ரிமைனிங் ஏரியா தந்திருக்காங்கடா. இப்ப நாங்க இதுல வந்து இந்த மொத்த கேக்கின்ற பரப்புல இருந்து இந்த செவ்வகத்தின் பரப்பளவு கழிச்சோம்னா எங்களுக்கு என்ஜிய ரிமைனிங் ஏரியா வந்து வரும். அப்ப என்ஜிய ஏரியா வந்து எங்களுக்கு வரப்போகுது, என்ஜிய பரப்பளவு வந்து வரப்போகுது. அப்ப இந்த உள்ளே இருக்கிறது பரப்பளவை காணணும். உள்ளே இருக்கிறது வந்து என்னது, எக்ஸ் பிளஸ் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் 4 நீளம் தர அகலம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு லென்த் இன்டு விட்த். அப்ப நீளம் தர அகலம். அப்ப நீளம் தர அகலம் என்றா இது நீளம் இது அகலம். அப்ப நீளம் தர அகலம் என்றா இந்த செவ்வகத்தின் இந்த செவ்வகத்தின் பரப்பளவு. மொத்த முக்கோணத்தின் பரப்பளவுல இருந்து இந்த செவ்வகத்தின் பரப்பளவு கழிச்சோம்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது, இங்க வெளியில இருக்கிற இந்த நிலட்டப்பட்டிருக்கிற அந்த ரெட் கலர் ஐசிங் ஏரியா வரும். சோ அப்ப இந்த ரெட் கலர் ஐஸ் ரோஸ் கலர் ஐசிங் போட்ட இது வந்து எங்களுக்கு தெரியும். அப்ப ரோஸ் கலர் ஐசிங் போட்டது வந்து எங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்குரிய ஆர்ட்ஸ் வந்து எங்களுக்கு தந்திருக்கு. இந்த ஏரியா வந்து எங்களுக்கு எப்படி இருக்கா, 132 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தந்திருக்கு. ரைட். 132 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்றா 132 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்றா எங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது, இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது. அப்ப நாங்க எல்லா பக்கமும் சென்டிமீட்டர் வெட்டி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் அளவுகளை போடுங்க. இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது, இவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது, இவ்வளவு சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து எங்களுக்கு இல்லாம போகும். அப்ப சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து எங்களுக்கு இல்லாம போகும். இப்ப நாங்க இதை பெருக்கிற வேண்டாம். அரை தர 2 தர 2 பெருக்க வேண்டாம். எவ்வளவு, இந்த ரெண்டும் இங்க இருக்கிற ரெண்டு நாங்க கட் பண்ணலாம். கட் பண்ணிட வேண்டாம். 2x வர்க்கம் 2x ஸ்கொயர் 2x வர்க்கம் சாய பிராக்கெட் போடுவோம். இந்த உள்ளுக்கு எங்களுக்கு எனக்கு என்னன்னு தெரியாது. என்னன்னா இங்க விரிச்சு எழுத போறோம். இங்க வெளியில நான் சொல்லியிருக்கேன்
எப்பவுமே மைனஸ் இருக்கல, வெளியில மைனஸ் இருக்கல, கட்டாயம் இங்க மைனஸ் இருக்கோ பிளஸ் இருக்கோ அதை பத்தி கவலை இல்ல. உள்ளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நாங்க விதிச்சு எழுத போறோம் வேண்டாம், கட்டாயம் ஒரு பிராக்கெட் ஒண்ணு போட்டுருங்க. போட்டா தான் உள்ளுக்கு நாங்க அந்த மைனஸ் ஆல பெருக்க வேண்டி வரும். பிளஸ் இருந்தா டிரெக்டாக எழுதிக்கொள்ளலாம். அதனால நீங்க எப்பயுமே ஒரு பிராக்கெட்டை போடுறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. அதாவது வந்து இப்ப இதுல பிராக்கெட் போட்டுக்கலாம். இப்ப நான் இதுல இந்த இடத்துல பிராக்கெட் இல்லாம நான் எழுதி இருக்கலாம், ரைட். ஆனா எனக்கு பிரேக்கெட் போடுறது வந்து எனக்கு கொஞ்சம் சேஃப், ரைட். அப்ப அதனால நான் பிரேக்கெட் போட்டிருக்கேன். இப்ப இதுல கட்டாயம் பிரேக்கெட் தேவை. இப்ப நான் இதை பிரிச்ச அப்புறம் இது கட்டாயம் பிரேக்கெட் தேவை. ஏன்டா முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கு, ரைட். சோ அதனால நான் இங்க ஒரு பிரேக்கெட் போட்டு வைக்கிறேன். அப்ப பிரேக்கெட் போட்டுருந்தா இந்த எக்ஸ் ஆல வந்து இந்த எக்ஸ் பெருக்கப்படும், அதே எக்ஸ் ஆல வந்து இந்த 4 பெருக்கப்படும். இந்த 2 ஆல இந்த எக்ஸ் பெருக்கப்படும், அதே 2 ஆல இந்த sin 4 பெருக்கப்படும், ரைட். சோ எக்ஸ் ஆல எக்ஸ் பெருக்கினா எக்ஸ் இருக்கும், அதே எக்ஸ் ஆல இந்த sin 4 பெருக்கினா எவ்வளவு? sin 4x. sin 4x. அதே மாதிரி இந்த 2 ஆல x பெருக்கினா plus sin 2x. 2x, right, 2x. இங்கால 2 into minus 4 minus 8. minus 8. நான் உங்களோட வாயில கேட்கறதுக்கு காரணம் வந்து இப்ப நீங்க நித்திர காலகட்டத்துல இருப்பீங்க சில பேர். ஏனென்றா இன்றைக்கு நான் பார்த்தது வந்து நானே என்ன சொல்றது, நானே ஷாக் ஆயிட்டேன். எப்படின்னா நான் வேற ஏது லிங்க்ல வந்து ஜாயின் ஆகி போட்டு இருக்கிறேன்னா, நான் வந்து ஒரு 4:25 ஜாயின் ஆகினேன். வேற லிங்க்ல ஏதாச்சும் ஜாயின் ஆகிருக்கனாட்டு திருப்பி மீட்டிங்க கேன்சல் பண்ணிட்டு திருப்பி உள்ள வாங்க. ரெண்டா ஏன் நான் சொல்றேன்னா கணக்கா 4:30க்கு வந்து 4:30 AM வந்து ஒரே ஒரு ஆள் வந்து இருந்துச்சு, ரைட். வாசினி அவங்கதான் அந்த என்ட்ரி, அந்த 4:30 என்ட்ரிக்கு என்ட்ரி. அப்ப சரி, ஓகே இதான் என்ற லிங்க். இல்லாட்டி நான் வேற எது லிங்க்ல இவங்க ஜாயின் ஆகிட்டாங்களோ என்ற அந்த தோட்டத்துல நான் இருக்கேன். அப்ப எல்லாரும் வந்து நல்லா நல்லா தூங்குங்க. இந்த ரிசல்ட்ஸ் அப்படியே தூங்கிட்டு போகும். ஓகே, இப்ப பாருங்க. அப்ப இதுல பாருங்க 2x². இது ரெண்டே நான் டைரக்டா செய்ய பாக்குறேன், ரைட். -4x plus 2x செஞ்ச மாட்டா இது minus 2x. 2x. ஏன் ரெண்டும் ஒவ்வாத குறி, ரைட். விளங்காதவர்களுக்காக சொல்றேன், ரெண்டும் ஒவ்வாத குறி. இது -4x, இது +2x. ரெண்டும் எக்ஸ்ல இருக்கிற ஆனா ஒவ்வாத குறிகள். ஒவ்வாத குறியில நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரியதானதுல குறிய போட்டு கழிக்கணும், பெரியதானதுல குறிய போட்டு கழிக்கணும். இங்க 2x விட 4x பெருசு, ரைட். ஆனா நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க சொல்லுவீங்க எக்ஸ் வந்து 0.5 எடுத்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும், இல்லாட்டி எக்ஸ் வந்து அந்த எடுக்கிற இதுகளை பொறுத்து இருக்கு. இப்ப எக்ஸ் வந்து அந்த மாதிரி எடுத்தாங்க, எந்த மாதிரி எடுத்தாலும் நாங்க அதை 4ஆல பெருக்கிகள் வந்து இன்னும் கூடவா தானே இருக்கும், ரைட். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இது பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கும். அப்ப இது இது 2 மடங்கு தான் இது. பெருசுன்ற குறியீட்டை போட்டு, அதாவது ஒவ்வாத குறிகளை நாங்க கூட்டும் போது பெரியதானது குறியை போட்டு என்ன செய்யணும், கழிக்கணும். அப்ப இதுல 2x 4x அது குறிதான் மைனஸ். அப்ப இதான் பெருசு, 4x தான் பெருசு. மைனஸை விட்டு பார்த்தா 4x பெருசு, அது குறி சாய 1ல இருந்து கழிப்போம், சாய 2x. சரி, இப்ப நாங்க பிரேக்கெட் உடைப்போம். நான் பிரேக்கெட் உடைக்கிறதுக்காக தான் நான் சாய 2x இதுல போட்டு வச்சிருக்கேன். 2 ஸ்டெப் எழுதிட்டு இருக்காம எனக்கு நான் டைரக்டா போடுறதுக்கு, ரைட். சாய இன்டு எக்ஸ் வர்க்கம், சாய எக்ஸ் வர்க்கம், சாய இன்டு சாய 2x என்ன மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2x சக 2x மைனஸ் இன்டு மைனஸ் 8 எத்தனை சக 8 பிளஸ் 8 சக 8. இங்க பாருங்க, நான் ஒரே ஸ்டெப்ல போறேன். இங்கால சமன் பூஜ்ஜியம் கொண்டு வரணும், அதானே வேண்ட கேள்வி. சமன் பூஜ்ஜியம்ன்றது கேள்வி. இப்ப நான் இங்க இருக்க 132 சமனுக்கு இங்கால வந்து ரெண்டு பேர் -132. சாய 132 வரும். சாய 132 சமன் பூஜ்ஜியம், ரைட். இங்க இருக்க இது வந்து ஒரே இடியா நாங்க வந்து எல்லாத்தையும் போட்டேன். இப்ப நான் 3 ஸ்டெப் எழுத வேண்டிய இடத்துல ஒரே ஸ்டெப்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ரைட். அப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பாஞ்சு செய்யலாம். அதுக்காக ஓவரா அவனுக்கே விளங்காத அளவுக்கு பாஞ்சு வருங்க ஸ்டெப், ரைட். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா 2x வர்க்கத்துல x வர்க்கம் போச்சுதுல, x வர்க்கம் சாக 2x
8 சய 132 என்னண்டு வரும் சய 124 சய 124 124 ஏன் பாருங்க இங்க வந்து பாருங்க 132 பெருசா 8 பெருசான்னு பார்ப்போம். அப்ப 132 தான் பெருசு. ஒவ்வாத குறிகளை கூட்டுறோம். அப்ப 132 பெருசுன்னா பெரியதானதுல குறிய போடுவோம். அப்ப சாயாவை போட்டுட்டு பெரியதானது சின்னதானத்தை கழிப்போம். அப்ப 132 8 போச்சுட்டா 124 7 சைவர். அப்ப அவன் வந்து எங்களுக்கு தந்தது வந்து இப்படி காட்ட சொல்லி கேட்டிருக்கான். அப்ப அப்படி காட்ட சொல்லி கேட்டு இருக்கான். ஓகே நாங்க காட்டிட்டேன். அதுக்கு பிறகு சொல்லியிருக்கான் √5 இந்த பெருமானம் தந்துட்டு √5 is equal to 2.24. வர்க்கமூலம் 5 வந்து 2.24. எக்ஸ் சமன்பாடு இப்படி இருக்குன்னா இதை வந்து எக்ஸின் பெருமானத்தை கிட்டிய சென்டிமீட்டருக்கு காணுங்க. கிட்டிய சென்டிமீட்டர்ல காணட்டான். ரைட். கிட்டிய சென்டிமீட்டர்ல காணட்டா வேண்டாம். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். இதை நாங்க நிறைய வர்க்க மூலமாக்கி வேண்டாம். அப்படி வரும் எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 124 சமன் சாய்வர். நிறைய வர்க்கமாக்கி வேண்டாம். அப்படி வரும் x ஒன்று x ஒன்று முழுவதின் வர்க்கம் என்னத்தை கழிக்கோள் சய ஒன்று சய 124 சமன் 0. ஒரே ஒரு ஆள் தான் அதே அதே நான் திரும்பி ஒரே அர்த்தம் சொல்லுதா என்ன அர்த்தம் ஒரே அந்த ஒரு ஆளுக்கு தான் இந்த வேலை அப்படியே டக்குன்னு அப்படி போறதுக்கு வந்து அவங்களுக்கு குயிக்கா போறதுக்கு விளங்கி இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு வந்து இன்னும் விளங்க இல்லைன்னு அர்த்தம். இங்க பாரு இங்க வந்து பாரு எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 124 சய 124 என்ன சொன்னா நிறைய வர்க்கம் மூலம் நான் என்ன செய்யணும் எக்ஸ் வர்க்கம் சக 2x அப்படியே போடுவோம். ரைட். ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டையும் கட்டாயம் அப்படியே போடுவோம். போட்டுட்டு என்னத்தை கூட்டி என்னத்தை கழிக்கணும்னு சொன்னா இந்த எக்ஸ் முன்னுக்கு இருக்கிற குணகம் இது +2 +2 இந்த அரைவாசி ஒருக்கா கூட்டி அரைவாசி வர்க்கத்தை ஒருக்கா கூட்டி அதே வர்க்கத்தை ஒருக்கா கழிச்சு ரைட் ஒன்றை கூட்டுறா அதே கழிச்சுறா அது இல்லாம போயிடும் விட்டுறா. சரி இதுல மிச்சம் இருக்கிறது வந்து சய 124 சமன் சாய்வர். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் சாரி எக்ஸ் இங்க இருக்க எக்ஸ் பக்கத்துல இந்த ஒரு எக்ஸ் இங்க இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற குறியீடு என்னன்னு பாப்பேன். இந்த எக்ஸோட குணகம் எடுத்துக்கொள்ற குறியீடு என்னன்னு பாப்பேன் சக. அதுக்கு பிறகு பாப்பேன் இங்க சக இருக்கிறத அடுப்பேன். சக இருக்கிற சக இருக்கிறத அடுக்கணும். வர்க்கம் இருக்கீங்களா வர்க்கம் வந்து எடுக்கல சக 2 முழுவது வர்க்கம். அப்ப இங்க 2 ஒன்று தெரியும் ஒன்று ஒன்று வர்க்கம் 1 144 125 வரப்போது சமன் சாய்வர். அப்ப இது வந்து என்னது எக்ஸ் ஆக 1 முழுவதின் வர்க்கம் சய 125 சமன் சாய்வர். அதைத்தான் நாங்க டைரக்டா என்ன செஞ்சிருக்கிறோம் எக்ஸ் வர்க்கத்திலே ஒரு எக்ஸ் இங்க சக 2x இருக்கு. சக 2xல அரைவாசிய இங்க போடுவோம் சக 1 அவ்வளவுக்கு முழுவதுக்கும் வர்க்கம் போடுவோம். இப்ப என்ன எக்ஸ்ட்ரா வருமாண்டா இங்க இருக்கிற இந்த ஒன்றுன்ற அதை வர்க்கிச்சு வர்றது எக்ஸ்ட்ரா வரும். அப்ப அதை ஒன்றை வர்க்கிக்கல வந்து ஒன்றின் வர்க்கம் 1 அப்ப 1 எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கிறதால அதை இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யணும் சய 1 போடணும். அப்ப சய 1 போடலாம் எங்களுக்கு சய 1 வரும். அப்ப சய 1 அங்கால சய 124 இருக்கும். அப்ப ரெண்டையும் கூட்டணும்னா சய 125 வரும். ரைட். நான் வளமையா வர்க்க பூர்த்தியாக்க முறையின் மூலமே செஞ்சுட்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஈக்குவேஷன் முறையை வந்து நாங்க இப்ப கொஞ்ச நாள் டச் விட்டு போயிட்டு ரைட். இப்ப நாங்க வந்து ஈக்குவேஷன் முறையில இந்த கேள்வியை செய்வோம். அப்ப ஈக்குவேஷன் முறையில இந்த கேள்வியை செய்வோம் வேண்டாம் சொல்லுங்க. ax வர்க்கம் சக bx சக c சமன் 0 இருக்கிற ஒரு சமன்பாட்டின் x இந்த பெருமானம் எப்படி இருக்கும் காரணிகள் என்னவா இருக்கும் x சமன் சய b -b சக சய plus or minus வர்க்கமூலம் b root வர்க்கம் of b square -4ac 4ac முழுவதின் கீழ் 2 முழுவதின் கீழ் over 2a ரைட். இப்படியான ஒரு சமன்பாடு இருந்துச்சுன்னா அதுக்குரிய இது வந்து எக்ஸ் காண்றதுக்குரிய விரிவு வந்து இது ரைட். இப்ப பாப்போம்
மைனஸ் பி. அப்ப இங்க இருக்க பி இந்த பிக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப பி என்னன்னு பார்க்கணும். இங்க பி என்ன இந்த சமன்பாட்டுல 2. சக 2. ரைட். அப்ப எக்ஸ் சமன் மைனஸ் 2. மைனஸ் என்றால் முன்னுக்கு இருக்கிற மைனஸ், சயன்றது முன்னுக்கு இருக்கிற சய. சய 2 சகவோ சய பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட் பி வர்க்கம். பி வந்து இங்க 2, 2 வர்க்கம் 4, 2 வர்க்கம் போடுது சய மைனஸ் 4 இன்டு ஏ வந்து இங்க ஏன்றது எக்ஸ் எக்ஸ் வர்க்கத்தின் குணம். ஏ வந்து இங்க 1 இன்டு சி வந்து மைனஸ் 124. ரைட். அதுக்கு பெக்கர் கட்டாயம் போடணும். போய் நல்ல கழிச்சு விட்டு கொண்டு இருப்பீங்க. ரைட். 124 கீழே எங்களுக்கு தெரியும் 10 இன்டு 1. ரைட். மைனஸ் 2 பிளஸ் ஓ மைனஸ் 2 வர்க்கம் 4. ரைட். அப்ப இங்கேயும் ஒரு 4 இருக்கு, இங்கேயும் தர 4 இருக்கு. ரைட். இங்கேயும் ஒரு 4 இருக்கு, இங்கேயும் ஒரு 4 இருக்கு தானே. அந்த 4 நான் பொது எடுத்துக் கொள்வேன். பொது எடுத்தா இங்க 1 சயத்துல சய சக 124. இல்லாட்டி உங்களுக்கு எந்த மேட்ச் கேட்குமோ அந்த மேட்ச் ஈக்குவல் கீழே 2. ஆகவே மைனஸ் 2 பிளஸ் ஓ மைனஸ் இந்த 4க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன 2. அதே மாதிரி உள்ள இருக்கு 125. 125 எப்படி எழுதிக் கொள்ளலாம்? 25 தர 5 by 2. இப்ப இங்க இருக்க 2, இங்க இருக்க 2, இங்க இருக்க 2 வெட்டப்படும். இங்க சை 1 இருக்கு. ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வர போது எப்படி மைனஸ் 1 பிளஸ் ஓ மைனஸ் 25க்கு வர்க்கமூலம் என்ன 5 வர்க்கமூலம் 5. ஓ ஓவர் ஒன்றும் இல்லை, 2 கீழே வட்டியாச்சு. ரைட். அப்ப எக்ஸுக்கு வந்து விட இதுதான் வரப்போகுது. எக்ஸ் வந்து மைனஸ் 1 பிளஸ் ஓ மைனஸ் 5 ரூட் 5. அப்ப இதுல வந்து என்னது எக்ஸ் வந்து மைனஸ் 1 பிளஸ் 5 ரூட் 5. ஓ எக்ஸ் சமன் மைனஸ் 1 மைனஸ் 5 ரூட் 5. எங்களுக்கு வந்து தெரியும் மைனஸ் 1 பிளஸ் 5 தர ரூட் 5க்கு வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க 2.24. இல்லாட்டி இங்க வரப்போது மைனஸ் 1 மைனஸ் 5 இன்டு 2.24. இதுக்குரிய ஆன்சர் என்ன 10.48 இருந்து 1 போச்சு வேண்டாம் 9.48 சென்டிமீட்டர். இதுக்கு விட என்ன மைனஸ் 11.48 11.4 சென்டிமீட்டர். இது வந்து என்ன ஆகுது பொருந்தாது. எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0. ஆகவே இது வந்து பொருந்தாது. அதை விட வந்து என்னது எக்ஸ் வந்து எங்களுக்கு 9.48. ரைட். இப்ப எங்களுக்கு 1 பொருந்தாது. 1 விட வந்து எங்களுக்கு 9.48 என்றது வந்து எங்களுக்கு 1 விடையா இருக்கு. அடுத்து அதுலயே அப்படியே கேள்வி கேட்டிருக்கு. கேக்கின் மேற்பரப்பின் நீண்ட பக்கத்தின் நீளம் சார் அது கிட்டிய முழு எண்ல கேட்டிருக்கு. கேட்டிருக்கா? ஓகே ஓகே. பாருங்க கிட்டிய சென்டிமீட்டருக்கு தருங்க. சோ கிட்டிய சென்டிமீட்டர் எத்தனை நியரஸ்ட் சென்டிமீட்டர் எத்தனை 9.5 கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு கேட்டிருக்காது. கிட்டிய ஃபர்ஸ்ட் டெசிமல் அல்லது கிட்டிய ஃபர்ஸ்ட் இதன் முதலாம் தசமானம் அந்த மாதிரி எதுவும் கேட்டிருக்கா? இல்ல சார்.
ஓ, அப்ப என்ன கேட்டிருக்கு? கிட்டிய சென்டிமீட்டர் கேட்டிருக்கு. இப்ப கிட்டிய சென்டிமீட்டர் கண்டா என்ன அர்த்தம்? நியரஸ்ட் சென்டிமீட்டர் என்ன அர்த்தம்? கிட்டிய சென்டிமீட்டர் என்ன அர்த்தம்? கிட்டிய சென்டிமீட்டர் கிட்டிய முழு எண்ணுக்கு, அதாவது வந்து கிட்டிய சென்டிமீட்டர் என்ன சொல்லிடுவோம்னா கிட்டிய முழு எண்ணுக்கு. இதுல வந்து முதலாம் தசமானம் அவங்க முதலாம் தசமானம் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப கிட்டிய சென்டிமீட்டர் நீங்க கிட்டிய முதலாம் தசமானத்துக்கு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இதுல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுறது என்னது? கிட்டிய என்னது சென்டிமீட்டருக்கு சொல்லியிருக்காங்க. கிட்டிய சென்டிமீட்டர் என்ன அர்த்தம்னா கிட்டிய முழுவன் பெருமானது. கிட்டிய முழுவன் சென்டிமீட்டருக்கு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப கிட்டிய முழுவன் பெருமா சென்டிமீட்டருக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி காட்டுறது. எத்தனை பேர்? 9.48, ரைட். 9.48. 9.48 கிட்டிய சென்டிமீட்டருக்கு மட்டும் தட்டினா எத்தனை? கிட்டிய முழுவண்ணுக்கா இல்லாட்டி கிட்டிய முழுவண்ணுக்கு மட்டும் தட்டினா எத்தனை? 9 சார். 9. இங்க பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து 4-8, ரைட். இன்னைக்கு இருக்கிறது 4-8. 4-8 கிட்டிய முழுவண்ணுக்கு மட்டும் தட்டணும்டா இங்க பாருங்க 2 டெசிமல்ல இருக்கீங்க. அதாவது வந்து 2 தசமானத்துக்கு பின்னுக்கு 2 நம்பர் இருக்கு. தசமானத்துக்கு பின்னுக்கு 2 நம்பர் இருக்குண்டா தசத்தை விட்டு பார்த்தா பின்னுக்கு இருக்கிற 2 நம்பரை பார்த்தா என்ன வரப்போகுது? கிட்டிய 100க்கு மட்டும் தட்டுற மாதிரி வரப்போகுது. அப்ப கிட்டிய 100க்கு மட்டும் தட்டைக்குள்ள வந்து 100க்கு மட்டும் தட்டுற எப்படி இருக்கணும்? இப்ப 50 அல்லது 50க்கு மேற்பட்ட இலக்கங்கள் 51 அப்படியே போய் 99 மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்த இலக்கத்தை எடுக்கும், 100 ரன் எடுக்கும். அப்ப 50க்கு மேல இருந்துச்சுன்னா 100 ரன் எடுக்கும். 50க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன எடுக்கும்? 0 மட்டும் எடுக்கும். சரியா? அதாவது வந்து கிட்டிய 10க்கு மட்டும் தட்டிக்க எப்படி மாத்திரம் மட்டும் தட்டுற நீங்க? கிட்டிய 10க்கு மட்டும் தட்டிக்கல நீங்க வந்து என்ன செய்வீங்க? கிட்டிய 10 கண்டைக்குல 5, 6, 7, 8, 9 இந்த நம்பர்கள் வந்து கடைசி இலக்கத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு மாத்துவோம். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 4, 3 இருக்குன்னா அதே நம்பர்ல பூஜ்ஜியத்தை போட்டுடுவோம். உதாரணத்துக்கு இப்ப 45 இருந்துச்சுன்னா இந்த 5, 6, 7, 8, 9 இருக்கு. அப்ப 5, 6, 7, 8, 9 இருக்கிற இது என்ன மாறப்போகுது? 50 மாறும். இதுவே 44 இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 40 மாறும், ரைட். அப்ப 44 இருந்துச்சுன்னா 40 வரும். 45 இருந்துச்சுன்னா 50 வரும். இல்ல 46, 47, 48 50 வரும். 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35 மட்டும் எங்களுக்கு எப்படி வரப்போகுது? 40 தான் வரும், ரைட். அப்ப 40 வரை இல்ல. அத மாதிரி இது கிட்டிய 10க்கு. அப்ப கிட்டிய 10க்கு இப்படி இல்ல. கிட்டிய 100க்கு வந்து எப்படி வரும்? இன்னைக்கு இருக்கிற 2 டெசிமல் பாயிண்டையும் பார்க்கணும். அப்ப 2 தசம புள்ளியை பார்க்கல எங்களுக்கு வந்து தெரியுது. இறுதி 2ல இருக்கிற தசம புள்ளிகள் வந்து எங்களுக்கு தெரியுது. 50 அல்லது 50க்கு மேல இருந்துச்சுன்னா அடுத்த 100க்கு போகும். அதாவது 175 இங்க 50க்கு மேல இருக்கு கடைசி பின்னுக்கு இருக்கிறது. அப்ப 75 அடுத்த 100க்கு போச்சுன்னா 200. 143 இருக்குன்னு வைப்போம். அப்ப 50 குறைய. அப்ப 50 குறையண்டா அதே இதுல 0 போடும். அப்ப இது என்னது? 143 மட்டும் திட்டம்னா 100. அது மாதிரிதான் இதுல தசம் இருந்தாலும் எப்படி வரும்? 1.75 முழு மண்ணுக்கு மட்டும் தட்டினா எவ்வளவு? 2 2 வரும். 2.00. 1.43 முழு மண்ணுக்கு மட்டும் தட்டினா இது 2 வரப்போகுது. 1.00 வரப்போகுது, ரைட். 1.00 வரும். ஸோ அது அது அந்த அதை பேஸா வச்சுக்கொண்டு நாங்க இதுல பார்த்தோம்டா அதை பேஸா வச்சுக்கொண்டு நாங்க இதுல பார்த்தோம்டா அப்படி வரும் 9.48. 4-8 என்னது? 5 சைவரை விட முன்னுக்கு இருக்கு. ஆகவே அப்படியே முழுசா மட்டும் மட்டும் என்ன வரப்போகுது? 9 வரப்போகுது. ஆகவே எக்ஸ் வந்து அண்ணளவா? எக்ஸ் வந்து அண்ணளவா 9 சென்டிமீட்டர், ரைட். ஸோ 9 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த அடுத்த கேள்வி கேட்டுக்கு என்னண்டா, கேக்கின் நீண்ட மேற்பரப்பின் நீளம் 2 வர்க்கமூலம் 2 எக்ஸினால் தரப்படுவதென காட்டி அதன் நீளம் 28 சென்டிமீட்டரிலும் கூடியதென காட்டுக, ரைட். நீண்ட பக்கம் எங்க இருக்கு? இந்த கேக்கில நீண்ட பக்கம் எது?
செம்பக்கம். செம்பக்கம். ரைட். அப்ப இந்த முக்கோணத்துல வந்து நீண்ட பக்கம் எந்த பக்கமா இருக்கும்? செம்பக்கமா இருக்கும். செம்பக்கம்ன்றது இது. ரைட். அப்ப செம்பக்கத்தை காணணும். செம்பக்கத்துக்கு வந்து பைதாகரஸ் தியரம் பாய்ப்போம். பைதாகரஸ் தியரம் பாய்க்கையில வந்து எங்களுக்கு என்னென்ன வரப்போகுது? செம்பக்கம் வந்து இதை வந்து நான் ஒரு எக்ஸ் பை என்ன வைப்போம், இல்லாட்டி செம்பக்கம் வந்து ஏபி என்ன வைப்போம். அப்ப ஏபி இந்த வர்க்கம் வந்து எனக்கு எப்படி வரப்போகுது? ஏபி இந்த வர்க்கம் சமன் ஏனைய இரு பக்கங்கள்ட செம்பக்கத்தை ஆக்குற பக்கங்கள்ட வர்க்கங்கள்ட கூட்டுத்தொகை. செம்பக்கத்தை ஆக்குறது என்ன? 2x-உம் 2x-உம். ஆகவே 2x முழுவதின் வர்க்கம் 2x வர்க்கம் இல்ல, 2x அங்கே வர்க்கம் போட்டுக்கிட்டா 2x மட்டும்தான் வர்க்கம். 2x முழுவதின் வர்க்கம் சக 2x முழுவதும் வர்க்கம். ஆகவே கூட்டினோம்டா என்ன வரப்போகுது? 2 into 2x முழுவதும் வர்க்கம் வரும். ஏன் இது ஒரு கொய்யாப்பழம், இது இன்னொரு கொய்யாப்பழம்னா 2 கொய்யாப்பழம் வரும். இது விழாம் ஒரு கொய்யாப்பழம், விழாம் வர்க்கத்தோடு சேர்ந்த ஒரு கொய்யாப்பழம், இது ஒரு வர்க்கத்தோடு சேர்ந்த ஒரு கொய்யாப்பழம், ரெண்டையும் கூட்டினா 2 வர்க்கத்தோடு சேர்ந்த கொய்யாப்பழம். அதே மாதிரி அப்ப இது என்னது? 2x முழுவதும் வர்க்கம், ஒரு 2x முழுவதும் வர்க்கம், இன்னொரு 2x முழுவதும் வர்க்கம். ஆகவே 2x முழுவதும் வர்க்கம். ஏன் நான் அப்படியே போட்டுக்கிறேன்டா, இதை விரிச்சலை போட்டு திருப்பி கொண்டு சுருக்கினாலும் அதைதான் சுருக்க போகுது. ஆகவே ஏபி வர்க்கம். ஆகவே ஏபி வந்து எப்படி வரப்போகுது? வர்க்க மூலத்துக்குள்ள 2x முழுவதும் வர்க்கம். இந்த முழுவதும் வர்க்கமும் இந்த வர்க்கமும் என்ன செஞ்சிடும்? வர்க்க மூலம் இந்த வர்க்கமும் என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடும். இங்க 2க்கு மட்டும் வர்க்கம் வரும். ஆகவே என்ன வரப்போகுது? 2x வர்க்க மூலம் 2 வரும். ஆகவே 2 வர்க்க மூலம் 2x வரும். ரைட். அப்ப ஏவின் நிலையம் வந்து 2 வர்க்க மூலம் 2x வரும். விலங்காட்டி கேளுங்க, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. இது உங்களுக்கு விலங்கு இல்லைன்னா தயவு செய்து கேளுங்க, விலங்கு இல்லைன்னா தயவு செய்து கேளுங்க. ரைட். அப்ப வந்து 2 வர்க்க மூலம் 2x வரும். ரைட். இந்த ரெட் கலர்ல எழுதியெல்லாம் கடைசி எழுதுங்க. ரைட். இடம் இல்லாத பூத்தி ரெட் கலர்ல எழுதுங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 வர்க்க மூலம் x. இது இந்த பெருமானத்தை வந்து கண்டு 28 சென்டிமீட்டரோட கூடியதுன்னு காட்டுட்டார். 28 சென்டிமீட்டரோட கூடியதுன்னா எக்ஸ் வந்து நான் காட்டுட்டு 9 சென்டிமீட்டர். ஆகவே என்ன வர போகுது? 9 தர வர்க்க மூலம் 2 தர எக்ஸ் வந்து ஏற்கனவே 2 இருக்கு. பதினெட்டு வர்க்க மூலம் 2 வர்க்க மூலம் 2 எத்தனை? 1.4. 28 கூட காட்டணும். தரவு தந்திருக்கா? வர்க்க மூலம் 2 பெருமானம் 1.41. 1.41 என்றா 18 into 1.41 பெருக்கினோட எத்தனை? 18 1+4 பெருக்கினா எத்தனை வருது? 18 1.41 பெருக்கினா எத்தனை? 25.38. 20 25. 25.38. 25.38. சோ நாங்க அவங்க கேட்டது வந்து 28 விட கூட இருக்கணும். ரைட். சோ இப்ப நாங்க எடுத்தது வந்து நாங்க இப்ப என்ன செய்யணும்டா, நாங்க டைரக்டான ஆன்சர் தான் போட வேண்டி வரும் இந்த இடத்துல. என்னண்டா ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாருங்க 9.48 தான் இதோட உண்மையான ஆக்சுவல் லென்த். இப்ப 9.48 தான் ஆக்சுவல் லென்த் என்றா நாங்க இங்க போட்டுக்கொள்ளணும் 9.48. இப்ப வரைக்கும் சொல்லுங்க.
சார் ஓ ఆయన 10.2 தானே வரும். 9.48 போட்டீங்க. எதுக்கு 10 ரெண்டு திசம் ரெண்டு ரெண்டுல ரெண்டு 2.2 4 5ஆல போய்க்கினா 11.2 சார். எந்த 5 இருக்கு? இங்க எதுலையா? ஓ சார். ஓகே ஓகே ஓகே. இங்க ஒரு error இருக்கு. யாரும் நோட் பண்ணாம இருக்குங்க. ரைட். இங்க பாருங்க, நான் வந்து 2ஆல பெருக்கி கொண்டு போட்டிருக்கிறேன் பின்பக்கத்தை. ஓகே, இங்க பாருங்க, இதுல வந்து பாருங்க 5 into 4 20, 5 into 2 10, அப்ப 22, 5 into 2 11.202 வரும். ரைட். 11.202 எக்ஸ் வந்து எங்களுக்கு வரப்போது 11. சார் அதுல அந்த சைவண்ட கழிக்கணும் சார். இங்க ஒரு சைவம் இருக்கு. ஸோ கழிச்சோம்னா 10 பாயிண்ட். ஸோ 10.20. ஸோ 10.20ன்றது அதை கிட்டிய கிட்டிய சென்டிமீட்டருக்கு மாத்திரம்டா 10 சென்டிமீட்டர். ரைட். ஒரு 10 சென்டிமீட்டர்ண்டா எங்களுக்கு இப்ப வரப்போகுது, இங்க வரப்போகுது ஏபி வந்து 2 2 into 10 சென்டிமீட்டர். ஆகவே 20 into 1.41 இருக்கிறோம்டா. எத்தனை? 282 28.2 சென்டிமீட்டர். ஸோ ஆகவே ஏபி கிரேட்டர் தேன் 28 சென்டிமீட்டர். சாரி, நான் வந்து இங்க 5ஆல பெருக்கிறது மறந்துட்டேன். ரைட். 5ஆல பெருக்கிறதுக்கு நான் 2ஆல பெருக்கி போட்டுட்டேன். பின்னுக்கு இதுக்கு 2ஆல கேர்லஸா பெருக்கிட்டு பாருங்க. எனக்கே கேர்லஸ் வருதுண்டா, எனக்கே இல்ல கேர்லஸ் எல்லாருக்கும் வரும். ஸோ அதை நீங்க எக்ஸாம்ல சும்மா நார்மலா செய்யலே கேர்லஸ் வருதுன்னா எக்ஸாம்ல வந்து இவ்வளவு டென்ஷனோட இருப்பீங்க, இவ்வளவு கேர்லஸ் வரும்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதனால வந்து நீங்க வந்து என்ன சொல்லுங்க, பிராக்டிஸ் நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ள கூட உங்களுக்கு கேர்லஸ் வந்து இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ரைட். இவங்க பாருங்க 5ஆல பெருக்க வேணும் இந்த இடத்துல. ரைட். அதனாலதான் நீங்க 20 வேணும். 2ஆல பெருக்கி போயிட்டு போட்டு பின்பற்றுங்க. ஓகே. ஸோ இங்கேயும் அப்படி அந்த மாதிரி தான் வருமானம் இங்க மைனஸ்ல வர்றதால பொருந்தாதுன்னு போடும். ரைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா 12.20 வரும். மைனஸ் 12.20. எழுதிக்கொள்ளுங்க.
ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. இதுதான். இது எழுதிட்டீங்களா? சொல்லுங்க. ஓ சார். ஓ, அடுத்த கேள்வி பாருங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு விருந்திற்கு பங்கு பெற்றும் வயது வந்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பணியாரங்களை பரிமாறுவதற்காக ஸ்வீட் மீட்ஸ் பண்ணி இது பண்ணிடணும். பணியாரங்களை பரிமாறுவதற்காக 10 சிறிய தட்டுகள் உள்ள பொதிகளும் 5 பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளும் வாங்கப்பட்டன. சிறிய தட்டுகள் உள்ள பொதியின் விலை 150, பெரிய தட்டுகள் உள்ள பொதியின் விலை 120 ஆகும். வாங்கப்பட்ட தட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 200. அத்தட்டுகளுக்கான மொத்த செலவு 3720 ஆகும். வாங்கப்பட்ட சிறிய தட்டுகளின் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் பெரிய தட்டுகள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை பை எனவும் கொண்டு, ரைட்? அப்ப சிறிய தட்டுள்ள பொதி வந்து எக்ஸ், பெரிய தட்டுள்ள பொதி வந்து பை. ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல, சிறிய தட்டுகள் உள்ள பொதிகள் வந்து 10. ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதியில, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதியில ஒரு பேக்கெட்ல வந்து, இப்போ ஒரு பேக்கெட் இருக்குன்னா அந்த ஒரு பேக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு பொலித்தீனால பேக் பண்ணி இருக்குன்னா அந்த பொலித்தீனால பேக் பண்ணி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பேக்ல வந்து எங்களுக்கு வந்து எத்தனை சிறிய தட்டு இருக்கா? 10 இருக்கும். ரைட்? ஸ்மால் பிளேட்ஸ் வந்து 10 இருக்கும். இதுக்குள்ள 10, 1 2 3 4 இப்படி 10 ஸ்மால் பிளேட் வந்து உள்ள அடக்கின மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட் வரும். ரைட்? ஒரு பேக்கெட் வந்து வரப்போது 10 சிறிய இதுகளை அடக்கின மாதிரி ஒரு பேக்கெட் வரப்போது ஸ்மால் பேக்கெட். ரைட்? அத மாதிரி வந்து பெரிய பிக் பேக்கெட் இருக்கு தானே, அது இந்த லார்ஜ் பேக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேக்கெட்ல வந்து எங்களுக்கு ஒரு பேக்கெட்ல வந்து 5 பெரிய தட்டுகள் இருக்கும். ரைட்? ஒரு பெரிய பெரிய பேக்கெட் இருக்குண்டா இந்த பெரிய பேக்கெட்ல 1 2 3 4 5 5 பெரிய பிளேட் உள்ள இருக்க போது ஒரு பேக்கெட்டுக்கு. ரைட்? அப்ப இப்படி இப்படி ஸ்மால் ஒரு ஒரு பேக்கெட் மாதிரி நிறைய ஒரு எக்ஸ் எண்ணிக்கையான பேக்கெட் இருக்கு.
இங்க பெரிய பாக்கெட் மாதிரி பை எண்ணிக்கையான இப்படி இந்த மாதிரியான உள்ளுக்கு 5 பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி பை எண்ணிக்கையான பேக்கெட் இருக்கு. இங்க 10 பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ் எண்ணிக்கையான பேக்கெட்ஸ் இருக்கு. ஒரு பாக்கெட்டுக்குள்ளதான் இங்க எத்தனை இருக்கு? 10 பிளேட்ஸ் இருக்கு. இங்க 5 பிளேட்ஸ் இருக்கு. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியின் விலை 150. ரைட். அப்ப இந்த பாக்கெட்டின் பிரைஸ், அதாவது வந்து சிறிய தட்டுக்களில் இருக்கிற ஒரு பொதியின் விலை, அப்ப ஒரு பொதியின் விலை வந்து இந்த ஒன்றின் விலை வந்து 150 ரூபாய். இந்த ஒன்றின் விலை வந்து 150 ரூபாய். அத மாதிரி பெரிய தட்டு இருக்கிற இதுன்ற விலை வந்து என்னது? 120 ரூபாய். 120 ரூபாய். அப்ப இது வந்து 150 ரூபாய், இது வந்து 120 ரூபாய். அப்ப 150 ரூபாய், 120 ரூபாய். அப்ப பாருங்க, ஒரு இப்ப உள்ளுக்கு 10 பிளேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் வந்து உங்களுக்கு 150 ரூபாய். அப்படி எத்தனை பாக்கெட் இருக்கு எங்கள்கிட்ட? எக்ஸ் எண்ணிக்கையான எக்ஸ் பேக்கெட்ஸ் இருக்கு. எக்ஸ் எண்ணிக்கையான பேக்கெட்ஸ் இருக்கு. அப்ப ஒரு பாக்கெட்டின் விலை 150 ரூபாண்டா. மொத்த பாக்கெட்டுகள விலை எவ்வளவு? மொத்த சிறிய பாக்கெட்டுகள விலை எவ்வளவு? 150. 150 எக்ஸ் ஆக. பெரிய பாக்கெட் வந்து ஒன்றின் விலை 120 ரூபாண்டா. பெரிய மொத்த ஒரு இந்த பாக்கெட்டின் விலை வந்து 120 ரூபாண்டா. இப்படி பை எண்ணிக்கையான பேக்கெட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. ரைட். அப்ப பை 120 பை இவ்வளத்தையும் கொடுங்க, எங்களுக்கு வரப்போகுது 3720 ரூபாய். 3720 ரூபாய். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இதை எத்தனை நாளா சுருக்குறதுன்றத பாக்குறதுக்கு முதல்ல பாப்போம். 3 இடத்துலயும் வந்து சைபர் இருக்கு, பூஜ்ஜியம் இருக்கு. 3 இடத்துலயும் வந்து பூஜ்ஜியம் இருக்கு. என்ன செய்யலாம்? 3 இடத்துலயும் வந்து பூஜ்ஜியத்தை வட்டி விடலாம் ஃபர்ஸ்ட். இப்ப பாப்போம். இப்ப வந்து 15 வந்து 3ஆல சுருக்கலாம். இங்கே 3ஆல சுருக்கலாம். இது 3ஆல சுருக்கலாம். பாருங்க. ஓ, சுருக்கலாம். சுருக்கிறோம்டா இங்க 3ஆல சுருக்கிறோம்டா 5 3 இங்க சுருக்கிறோம்டா 3 3 3 6 4 இது முதலாவது சமன்பாடு. ரைட். அடுத்தது பாப்போம். அடுத்த சமன்பாடு வந்து பாத்தீங்கன்னா வாங்கப்பட்ட தட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 200. தட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 200. அதுல என்னன்னு போடலாம்? ஒரு பாக்கெட்டுக்குள்ள எத்தனை தட்டு இருக்கு? சின்ன தட்டு ஒரு 10 இருக்கும். ஒரு தட்டுக்குள்ள வந்து 10 இருக்கும். அப்படி எத்தனை சின்ன தட்டு சின்ன பாக்கெட்ஸ் வாங்கி இருக்கோம்? எக்ஸ். ஆகவே ஒரு பாக்கெட்ஸ்க்கு வந்து 10 இருக்கும். அந்த அளவுல எக்ஸ் எண்ணிக்கையான பாக்கெட்ஸ் வந்து வாங்கி இருக்கும். அதாவது ஒரு பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட்டுக்குள்ள வந்து 10 தட்டு இருக்கும். அப்படி எக்ஸ் எண்ணிக்கையான தட்டுகள் வந்து வாங்கி இருக்கோம். சாக இங்கால இது எத்தனை இருக்கு? 5. ஒரு இதுக்குள்ள வந்து 5 இருக்கு. அப்படி எத்தனை எண்ணிக்கையான பாக்கெட் வாங்கி இருக்கோம்? பை எண்ணிக்கையான பாக்கெட்ஸ் வாங்கி இருக்கோம். சோ இவ்வளவு ஒரு பை எண்ணிக்கையான பாக்கெட்டுக்கு 5 இருக்குண்டா. அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 5 இருக்குன்னா பை எண்ணிக்கையான பாக்கெட்டுக்குள்ள 5 பை பிளேட்ஸ் இருக்கும். ஆக எவ்வளவுதையும் கூட்டினாங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? எத்தனை பிளேட்ஸ் வரப்போகுது? 200. இதை நாங்க என்னதால சுருக்கலாம்? 5ஆல சுருக்கலாம். 2x சாக பை சமன் உங்களுக்கு எப்படி வரப்போகுது? ஒன்றை 2 சுருக்கணும். 2 வரும். இப்ப நாங்க 2 சமப்படுத்தணும். என்ன செய்யணும்? y சமப்படுத்துறது எங்களுக்கு ஈஸியா, x சமப்படுத்துறது ஈஸியா? y சமப்படுத்துறது ஈஸியா. ஏன்னா y சமப்படுத்துறதுக்கு வந்து இங்க 4y இருக்கு. இது 4ஆல பெருக்க வேண்டாம். சரி, x சமப்படுத்தணும். என்ன செய்யணும்? இது 2ஆல பெருக்கி இது 5ஆல பெருக்கணும். அப்ப எங்களுக்கு வந்து y சமப்படுத்துறது வந்து எங்களுக்கு ஈஸியான வே. y சமப்படுத்துறது எங்களுக்கு ஈஸியான வேனா நாங்க என்ன செய்யலாம்? ரெண்டாவது சமன்பாட்டு 4ஆல பெருக்கிறோம்னா 8x 4y சமன் 4ஆல பெருக்கணும் 160. ரைட். 16. இப்ப வந்து பாருங்க, இது 3ஆவது சமன்பாடு போடுவோம். இப்ப பாருங்க, இங்க 4y இங்க 4y இல்லாம போயிருக்கு. இங்க 8x அங்க 5 வரும். அப்ப 8x தான் பெருசு. ஆகவே 3ல இருந்து 2 கழிப்போம்.
மூணுல ஒன்றா கழிச்சு வேண்டாம். 8x 3x போனா 8x 5x போனா 3x சமன் y 4 போனா 0. 160ல 124 போனா எத்தனை? 36. ஆகவே x சமன் 12. அப்ப x 12 ரெண்டாவது சமன்பாடு போட்டது டைரக்டா y வரும். ரெண்டாவது சமன்பாடுல போட்டா டைரக்டா y வரும். ஆகவே x சமன் 12. இதை கொண்டு போய் நான் ரெண்டாவது சமன்பாடுல பிரதியிடணும். ரெண்டாவது சமன்பாடுல பிரதியிடணும் எனக்கு வரப்போகுது 2x 2 தர x 12 சக y சமன் 40. ஆகவே y சமன் 40 சாய 24. கழிச்சோண்டா எத்தனை? 16. 16. ஓகே y வந்து 16 பண்ணிட்டோம். y 16. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஒவ்வொரு சிறிய தட்டிலும் பணியாரங்கள் சம எண்ணிக்கையில் இருந்த அதேவேளை ஒவ்வொரு பெரிய தட்டிலும் சிறிய தட்டிலும் பார்க்க இது பணியாரங்கள் கூடுதலாக இருந்தன. விருந்துக்காக வாங்கப்பட்ட பணியாரங்களின் மொத்த எண்ணிக்கை 1160. ஒரு சிறிய தட்டில் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கையை காண்க. ரைட், இப்ப பாருங்க, அதாவது ஸ்மால் பிளேட்ஸ்ல வந்து என்னவா இருக்கும்? சேம் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கா? அப்ப அந்த சேம் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ்ல வந்து இப்ப லார்ஜ் பிளேட்ல வந்து அந்த ஸ்மால் பிளேட்ல இருக்கிறத விட 2 ஸ்வீட்ஸ் வந்து மோர் தேன் ஸ்மால் பிளேட்ஸ், ரைட்? அதாவது வந்து சின்ன பிளேட்ல இருக்கிறத விட 2 ஸ்வீட்ஸ் வந்து கூடவா இருக்காம் பெரிய பிளேட், இதுல பெரிய பிளேட்ல. அப்ப இப்ப பாருங்க, சாரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு? இப்ப நான் எடுத்துக்கொள்றேன், ஒரு ஸ்மால் பிளேட்ல இருக்கிற பணியாரங்கள் எண்ணிக்கை, சின்ன தட்டில் உள்ள சிறிய பணியாரங்களின் எண்ணிக்கை. ரைட், வந்து ஏ என்று எடுத்துக்கொள்றேன். ரைட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்வீட் மீட்ஸ் இன் ஸ்மால் பிளேட். ரைட், அப்ப ஸ்மால் பிளேட்ல உள்ள ஸ்வீட்ஸ் எண்ணிக்கை ஏ என்று எடுத்துக்கொள்ளணும்டா, பிக் பிளேட்ல உள்ள பெரிய தட்டுல உள்ள இதுல ஸ்வீட்ஸ் எவ்வளவா இருக்கும்? A சக 2. ஏ சக 2 இருக்கும். பணியாரங்கள் எண்ணிக்கை ஏ சக 2 இருக்கு. ரைட், இப்ப எங்களுக்கு என்ன சொல்லினா, இந்த தட்டுல இருக்கிற ஸ்வீட்ஸையும் இந்த தட்டுல இருக்கிற மொத்த ஸ்வீட்ஸையும் வந்து நாங்க கூட்டினா எங்களுக்கு வந்து 1160 வருமா? 1160 வருமென்றா இப்ப பாப்போம். ஒரு தட்டுல ஏ எண்ணிக்கையான பணியாரம் வைக்கிறோம். இப்ப எத்தனை சின்ன தட்டு இருக்கு எங்கள்ட்ட? 10. 10 சின்ன தட்டு இருக்கு. அது ஒரு பேக்கெட்ல மொத்தமா இதுல சின்ன தட்டு இருக்கு. ஒரு பேக்கெட்ல ஸ்மால் பிளேட்ஸ் வந்து ஒரு ஸ்மால் பேக்கெட்டுக்குள்ள வந்து எத்தனை இது இருக்கு? எக்ஸ் எண்ணிக்கையான பிளேட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு இதுக்குள்ள வந்து 10 இருக்கு. சாரி, எக்ஸ் எண்ணிக்கையான பேக்கெட்ஸ் இருக்கு. ஒரு பேக்கெட்டுக்குள்ள வந்து 10 பிளேட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு பேக்கெட்டுக்குள்ள வந்து 10 பிளேட்ஸ் இருக்குன்னா எக்ஸ் வந்து தெரியுமே தெரியும் 12. சோ 12 பேக்கெட்டுக்குள்ள எத்தனை பிளேட்ஸ் இருக்கு?
120. 120. 10 போட்டு விடுற இல்ல, ரைட்? அதாவது பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கிற சின்ன தட்டுகள் எவ்வளவுன்னு பார்க்கணும். மொத்தமா இருக்கிற சின்ன தட்டுகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்குள்ள வந்து 10 சின்ன தட்டு இருக்கும், ரைட்? 10 சின்ன தட்டு இருக்கும். சரி, அதே மாதிரி எத்தனை பாக்கெட்ஸ் இருக்கு? எக்ஸ் எண்ணிக்கையான பாக்கெட் இருக்கு. ஆகவே எக்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும் 12, 120. அப்ப எக்ஸ் வந்து 12. அப்ப இத்தனை பிளேட்ஸ் இருக்கு. ஒரு பிளேட்ல வந்து ஏ எண்ணிக்கையான பலகாரம் வைப்பேன்டா, ஸ்வீட் மீல்ஸ் வைப்பேன்டா, பணியாரம் வைப்பேன்டா. இத்தனை தட்டுக்குள்ள எத்தனை எவ்வளவு பணியாரம் வைப்பேன்? ஒரு தட்டுல, ஒரு ஸ்மால் தட்டுல ஒரு தட்டு இருக்குண்டா, இதுல 10 பலகாரங்கள் வந்து வைக்கிறேன், ரைட்? 10 பலகாரங்கள் வந்து வைக்கிறேன். 10 பலகாரம் இதுல வைக்கிறேன்டா, இப்படி என்கிட்ட எத்தனை தட்டு இருக்கு? 120 தட்டு இருக்குண்டா. எத்தனை, சாரி, இதுல 10 இல்ல, ஏ எண்ணிக்கையான பலகாரம் வைப்பேன்டா. ஒரு தட்டுல ஏ எண்ணிக்கையான பலகாரம் வைப்பேன்டா. இப்படி என்கிட்ட 120 தட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு பலகாரம் வைப்பேன்? 120 A. 120 ஏ. 120 ஏ பலகாரம் வைப்பேன். சாக மொத்தமா பெரிய தட்டுகள் எத்தனை இருக்கு? மொத்தமாக பெரிய தட்டுகள் எத்தனை இருக்கு? அஞ்சு தர 16. ஒரு பாக்கெட் 80. 5 தர 16. 5 தர 16, ரைட்? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்குள்ள வந்து எங்கள்கிட்ட இருக்க போது 5 தட்டுகள். ஒரு பாக்கெட்ல இருக்க போது 5 தட்டுகள். அப்படி எத்தனை தட்டு பாக்கெட் இருக்கு? பை, அந்த பை எங்களுக்கு தெரியும் 16. அப்போ ஒரு பாக்கெட்டுக்குள்ள வந்து 5 தட்டுகள் வீதம் 16 பாக்கெட்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட. அவன் 16 × 5 80 தட்டுகள் வந்து மொத்தமா பெரிய தட்டுகள் வரப்போகுது. ஒரு பெரிய தட்டுக்குள்ள எத்தனை பலகாரம் வைப்போம்? A சக 2. ஏ சக 2. அப்ப மொத்தமா 80 தட்டுகள் எவ்வளவு பலகாரம் வைப்பட்டிருக்கும்? 80 ஏ இன்டு ஏ சக 2 வரும். இவ்வளவுதையும் கூட்டினவங்களுக்கு எப்படி எவ்வளவு வரப்போகுது? 1160. அப்ப இப்ப சுருப்போம். 80 ஏ சக, சாரி, 120. 120 ஏ சக 80 into a plus 2 is equal to 1160. 1160. இங்க பாருங்க, 120 ஏ சக 80 ஏ சக 160 சமன் 1160. இவ்வளவு கூட்டணும்னா 200 ஏ சமன் 120. அங்க போய் கழிச்சு எவ்வளவு? 1000. இங்க 160 சக 120 அங்கே போச்சுன்னா சை 160. 1160 இருந்து 170 போச்சுன்னா 1000. இப்ப இதை சுருக்கி விட ஏ சமன் 5. ஏ சமன் 5. ஒரு சிறிய தட்டில் இருந்த பணியாரங்கள் எண்ணிக்கையை காண்க. சிறிய தட்டில் இருக்க பணியாரங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ தனி அப்படி கொடுத்தே இல்லை, ஏன்னா ஏ நான் போட்டேன். அவை சிறிய தட்டில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை 5. Number of sweet balls or sweet meats in the small plate is 5, right? எழுதிக்கொள்ளுங்க. விளங்காடி கேட்கணும். மாறி இங்க 10 ஏன்னு போடுற இல்ல, இங்க 16 ஏன்னு போடுற இல்ல. மொத்தமா பிளேட் எத்தனை பிளேட் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பாக்கெட்டுக்குள்ள 10 பிளேட் இருக்கு. அப்படி எக்ஸ் எண்ணிக்கையான பாக்கெட் இருக்கு அங்க. அப்போ ஒரு பாக்கெட்டுக்குள்ள வந்து 10 இருந்துச்சுன்னா எக்ஸ் எண்ணிக்கையானது 10x. 10x எங்களுக்கு தெரியும் 10x என்ற பிளேட்ஸ் இருக்க போதும். 10x என்ற பிளேட் எக்ஸ் வந்து நாங்க பண்ணிட்டா 12. எக்ஸ் வந்து 12. அவை மொத்தமா 120 பிளேட்ஸ் இங்கே இருக்கும். அது மாதிரி 5y எண்ணிக்கையான பிளேட்ஸ் இங்கே இருக்க போகுது. அப்ப 5y எண்ணிக்கையான பிளேட்ஸ் இங்கே இருக்க போதுன்னா எங்களுக்கு வந்து தெரியும் 5y into 5 byக்கு பதிலா 16. அப்ப இங்க 16 வரும். 10x பிளேட்ஸ் இங்க 120 பிளேட்ஸ். இங்க வந்து 80 பிளேட்ஸ். ரெண்டையும் கூட்டாதான் 200 பிளேட்ஸ் வருது. மொத்தமா 200 பிளேட்ஸ் இருக்குங்க. அப்ப சின்ன பிளேட்ல வந்து ஏ எண்ணிக்கையான பலகாரம் வைக்கிறோம்டா 10x into a வரும். அதாவது 120 a வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய தட்டுல வந்து a விட 2, வந்து சின்ன தட்டுல இருக்கிறத விட 2 கூட வைக்கிறோம். அப்ப a plus 2 வைப்போம். அப்ப இங்க சின்ன தட்டு, இங்க பெரிய தட்டுல வந்து பாத்தீங்கன்னா 5y into a plus 2. இப்போ 5y என்றதுல y ஏற்கனவே கண்டிருக்கோம் 16. அப்ப 5 தர 16
80 80 into a plus 2 அப்ப a plus 2 இங்க போட்டு ஓகே இத பாரு இது உங்களுக்கு அந்த சமன்பாடு பிரிச்செழுதுறதுல வந்து நான் இதோட இந்த பாடம் இது வந்து முடிய போகுது ரைட் இதோட இது முடியும் அப்ப நான் முடிகிறதுக்காக அதுல வந்து முன்னுக்கு நான் உங்களுக்கு தியரி தரைகளை வந்து சிலது வந்து விடுபட்டு மீன்ஸ் அந்த வேல உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல சில கேள்வி தரலாம் ரைட் இப்போ வந்து இதுல வந்து இதை செஞ்சுட்டு வாங்க நீங்க எப்படின்னா if x squared plus y squared is equal to 10 and the comma போடலாம் and xy is equal to 3 x வர்க்கம் சமம் y வர்க்கம் சமன் 10 xy சமன் 3 எனி x plus y முழுவதின் வர்க்கத்தின் பெருமானம் யாது x minus y முழுவதின் வர்க்கத்தின் பெருமானம் யாது if x squared plus y squared is equal to 10 comma xy is equal to 3 find x plus y and also x plus y holding square and also x minus y holding square right இது ஒன்று right உங்களுக்கு விரிவுகள் தெரியும் சோ அதனால சொல்றேன் அத மாதிரி அடுத்தது பாருங்க if x plus 1 upon x is equal to 4 x சக ஒன்றின் கீழ் x சமன் 4 எனில் x சக ஒன்றின் கீழ் x சமன் 4 எனில் find x squared plus 1 upon x squared x வர்க்கம் சக ஒன்றின் கீழ் x வர்க்கத்தின் பெருமானம் யாது இதை நீங்க அடுத்த கிளாஸ்ல செஞ்சுட்டு வாங்க நாளைக்கு காலையில 4:30 இருக்கும் படிவா பாருங்க 4:30 இன்றைக்கு தொடங்கினது வந்து 4:40 தொடங்கினாங்க நான் 5:40 தான் இன்றைக்கு தொடங்கினாங்க ஸோ சில பேருக்கு வந்து கிளாஸுக்கு வந்து அவங்க 5:30 லீவ் ஆகும் ரைட் ஸோ அதனால தயவு செய்து ஒன் டைமுக்கு வந்து வாங்க பி ஆன் டைம் ஓகே எழுதினீங்கன்னா நீங்க லீவ் ஆகும் தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே Thank you, sir. Have a nice day. தேங்க்யூ ஹாவ் அ குட் டே